வணக்கம் மக்களே. பராபவ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லா மக்களுக்கும் நல்ல சுகத்தை கொடுக்கணும். அனைத்து மக்களுக்கும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு எந்த நோயும் நொறி வரக்கூடாது என்று இறைவனை எல்லா வல்ல இறைவனை வேண்டி மக்களுக்காக இறைவன்கிட்ட தாழ்பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, வெயில் இந்த போன வருஷத்தோட அந்த வருஷம் ஜாஸ்தி அடிக்குது. இதில் நடுத்தர மக்கள் கஷ்டப்படுறத பார்க்க சைக்கிளை. இந்த வெயில்லையும் ஆண்கள் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி கொத்தனார், சித்தாள், கட்டட வேலைக்காரவங்க, மற்றபடி வேலைக்காரவங்கெல்லாம் அதுவும் மதுரையில் இப்பயே சுற்றி தீ எறிகிற மாதிரி இருக்குது, நடுவில் நிற்கிற மாதிரி இருக்குது. இந்த வெயில் தாக்கம் என்றைக்கு குறைந்ததை இன்னும் அக்கினி நட்சத்திரமே ஆரம்பிக்கலை. மே 4 ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன, இந்த மே 4 வருஷம் மழை பெய்யும். ஏன்னா இப்போ 2 நாள் 3 நாளையில் அம்மனுக்கு மீனாட்சி அம்மனுக்கு கொடியேற்று விழா, மதுரை சித்திரை திருவிழாவுக்கு கொடியேற்று விழா நடக்கும். அதில் கொஞ்சம் கருணை மழை வரும்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னுட்டு. பெரும்பாலானவர்கள் முடியாதவங்க வேலைக்கு போகிறாங்க. அப்புறம் என்ன மாதிரி வயதானவங்க, சின்ன குழந்தைகள், கை குழந்தைகள், அதெல்லாம் என்ன மாதிரினா வெளியில் போய் விசிறி வச்சுக்கிட்டு இப்படி இருக்கலாம். கை குழந்தைகள் சொல்ல தெரியாமல் அவதிப்படுதுகள். இயற்கைக்கு எல்லாமே இது எது சின்ன குழந்தை பெரியவங்கன்னு தெரியுமா என்ன? இயற்கையை தாண்டி போகணும். அதுக்கு இறைவனிடம் கண்டிப்பாக தினம் தினம் மன்னிப்பு கேட்குறேன். இறைவா இறைவா வேண்டி விரும்பி கேட்குறேன், கொஞ்சம் மழையை கொடு. முடியலை, சொல்ல முடியலை. அம்மாலாம் பாட்டு வைக்கிறேன் அப்படின்னா வீடியோ வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நைட்டில் வைக்கிறேன்னா சொல்ல முடியாது. அதாவது ஃபேனை குறைச்சிடணும், ஜன்னல் கதவு எல்லாமே அடைச்சிடணும். இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் பேச்சு வார்த்தைகள் அது இது சவுண்டு எதுவும் கேட்கும். இதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதோட அது இந்த என்ன சொல்கிறதுனா, சொந்த குரலில் பாடுறதுங்கிறது எடுத்த உடனேயே அந்த குரல் சொந்த குரலில் பாடுறதுக்கு அது வராது. இதில் ஒரு 4 விதமான குரல் நம்மக்கிட்ட, நம்ம பேசுகிறதுலேயே 4 விதமான குரல்கள் நம்மக்கிட்ட அது கொண்டுட்டு வரணும். அதாவது என்னென்னா, இப்போது ஒரு பேக்ரவுண்டு பாட்டுன்னா வாயசிச்சிடலாம். ஏன்னா இப்போ பின்னால் பாடுதுன்னா அழகாக வாயசிச்சிடலாம். அது இப்போது சொந்தமாக அந்த பாட்டில் சொந்த குரலில் பாடணுங்கிறது தொண்டையை சரி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். இந்த பேசிக்கிட்டே தொண்டை அடைக்கி பார்த்துக்குங்க. இப்படி சிரமணும். சிறுமியெல்லாம் பாடிக்கிட்டு செருமிக்கிட்டு பாடினா ரசிப்பாங்கல்ல மக்கள். அதனால் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வேறு அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டேன். அந்த 4 விதமான குரல் இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஒரு வித குரல் எடுத்து அந்த பாட்டுக்கு மாதிரி பாட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அதில் மக்கள் ரொம்ப ரசிக்கிறாங்க. ஏன்னா எனக்கு கமெண்ட்டில் இது வரைக்கும் அம்மா நீங்கள் பாடாதீங்க, நீங்கள் பாடினது நல்லா இல்லை, அது சரியில்லை சொல்லவே இல்லை. ஏன்னா அதோடைய மக்களுடைய அனுக்கரங்கள் எனக்கு இருக்குது, அது வேறு விஷயம். இப்போ ஒரு இதுக்கு முன்னால் பாடின பாட்டை இன்னும் பாடலை, அந்த லாஸ்ட்டு பாடின இப்போ பாட்டை ஒரு எத்தனாந்தேதி பாடினேன். அந்த பாட்டுக்கு ஒரு ரசிகர் சொல்லியிருக்கிறாங்க, கமெண்ட்டில் போட்டிருக்கிறாங்க, அம்மா உங்கள் குரல் 12 வயது சிறுமி குரல் மாதிரி பாடுறீங்க, ரொம்ப 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 சந்தோஷம் ஐயா, ரொம்ப நன்றி. அது இதெல்லாம் ரொம்ப கிடைக்கத்தக்காத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாராட்டு. அது இப்போ பாடியிருக்காங்க. அது என்ன பாட்டுன்னா, இந்த பாட்டு இருந்தது லாலி லாலி லாலோ லாலி லாலி லாலோ லாலி லாலி லாலோ, அந்த பாட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அது 12 வயசு சிறுமி குரல் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அது எனக்கு தெரியல, அது பண்ணுறது ஒரு இது. இந்த மாதிரி 4 குரலில் பாடணும், நான் அந்த குரலை வரவழைக்கணும்னா இது ஒரு குரலாச்சா? அதாவது இப்போ இறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், இது சந்திரபாபு சார் குரலுக்கு மேட்சாக வரும்.
என் குரல் அந்த கொண்டுட்டு வரணும். இன்னொரு பாட்டு, உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. இது ஒரு குரல். இன்னொன்று, கண்ணான கண்ணனுக்கு அவசரமா, கொஞ்சம் பின்னாலே பார்த்தா தான் புரியாதா. இந்த பாட்டு ஒன்று. இன்னொன்று, ஓஹோ ஓடும் மேகங்களே. இந்த ஒரு குரல். இந்த மாதிரி இந்த குரலை மாற்றி ஒரு 4 குரல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பாட்டு ஏற்கனவே நான் அதாவது இப்போ சொந்த குரலில் நடித்து பாடி நடிக்கிறாங்க பார்த்தீங்களா. அது யார் யார் அந்த காலத்துலேயே எம்கே தியாகராஜ பாகவதர் ஐயா அவர் சொந்த குரல், கிட்டப்பா குரல் அது வேறு, அது அவங்களும் வேறு. அப்புறம் டிஆர் மகாலிங்கம் சார் அந்த சொந்த குரல், சீர்காழி கோவிந்தராஜன் நடிச்சுக்கிட்டே பாடுறவர், நம்ம ஆச்சி மனோரமா ஆச்சி சொந்த குரலில் பாடுறவங்க, நம்ம ஜெயலலிதா அம்மா கூட சொந்த குரலில் பாடி நடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி சொந்த குரலில் பாடி நடிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது என்னென்னா, பாடிக்கிட்டே நடிச்சுக்கிட்டே பாட மாட்டாங்க, அதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவாங்க. அவங்க குரலையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ரெக்கார்ட் போட்டுட்டு அதுவும் அவங்க குரலுக்கு அவங்க வாசிப்பாங்க. அது என்ன, டேரெக்டாக பாடி நடிக்கிறது மேடை நாடகத்தில் நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ரொம்ப கஷ்டம். இப்போ வள்ளி திருமணம், இது பல நாடகங்கள்லாம் நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பாடிக்கிட்டு நடிக்கிறாங்களா, அவங்க தான் அந்த சொந்த குரலை பாடணும், ஆடணும், பேசணும், நடிக்கணும். அவங்களாம் பெரிய வரம் பெற்றவங்க. அதுக்கெல்லாம் உயிரை கொடுத்து நடிப்பாங்க, உயிரை கொடுத்து பாடுவாங்க. அதனால் இப்படி பாடுறது 4, 5 நான்லாம் ஒரு பாட்டை நான் ஒரு குரலில் பாடுறேன் அப்படின்னா எந்த குரல் மேஸ் ஆகுதுன்னுட்டு ஒரு அரை மணி நேரமாவது ஆகும். டெலிட் பண்ணி இது சரியில்லை, அந்த குரல் சரியில்லை, அந்த குரலை சரி பண்ணுறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகும் ஒரு பாட்டு வீடியோ வைக்கிறதுக்கு. அவ்வளோ கஷ்டமெல்லாம் இருக்குது. இருந்தால் எனக்கு ஐயா எந்த வேலையிலையும் கஷ்டம் இல்லாத வேலை கிடையாது, கஷ்டப்படாமல் எதுவும் நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது உண்மை, வாழ்க்கையின் தத்துவம். அது அந்த மாதிரி பாடி வைக்கிறேன். இப்போது நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வேறு. ஏன்னா நிறைய டப்பிங் கொடுத்துருக்கேன், படங்கள்லையும் டப்பிங் கொடுத்துருக்கேன், நடித்த படங்களையும் டப்பிங் கொடுத்துருக்கிறேன், நான் நடிக்காத படங்களுக்கும் டப்பிங் கொடுக்குறேன். குறும்படத்துக்கெல்லாம் நிறைய மதுரையில் ஒரு டப்பிங் தேட்டருக்கு கூப்பிடுவாங்க, குறும்படத்துக்கு நடிச்சிருக்கேன். அயலிக்கு நான் தான் அந்த டப்பிங் கொடுத்தது, அந்த சாமியார் அம்மா ஃபுல்லன் நான் தான் டப்பிங் கொடுத்தது. அதனால் டப்பிங் கொடுப்பேன். ஆனால் நான் அந்த பாடுற பாடலுக்கு கொஞ்சம் அந்த பாட்டு இன்னொரு பாட்டு சரியாக இருக்கான்னு பார்க்கணும், அதை எழுத வைக்கணும், அதில் ஒரு வரி மாறாமல் பாடணும், அதில் ஒரு நோட்டில் எழுதி வைக்கணும், செல்லில் அந்த பாட்டு வரிகளை கேட்கணும், அது பாட்டு வரியை போடு, அந்த டப் பண்ணி அதை எழுதி வைக்கணும். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. நிறைய விஷயம் இல்லாமல்லாம் ஒரு வேலை பார்க்க முடியாது உண்மையிலேயே சொன்னால். அதனால் எல்லா மக்களும் எனக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, இன்னும் கொடுப்பீங்கன்னு நம்பி நானும் உங்கள்கிட்ட திரும்ப ஆதரவு கேட்குறேன். வணக்கம் மக்களே. அடுத்து நான் வீடியோ வைக்கிறோம். என்ன சொல்கிறது, கொஞ்சம் இந்த வெயில் நேரம் போயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். குரலும் என்ன சொல்கிறதுன்னா தடவை முடிச்சுக்கிறது, தொண்டையை கட்டிக்கிறது, நான் பாடிக்கிட்டே அப்படின்னு பாட முடியுமா? இப்போ பேசையில் சரிமிக்கிட்டு பாடலாம், பாடிக்கிட்டே முடியுமா? அப்படியும் ஒரு சில நேரத்துக்கு தொண்டை அடைக்கும். இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, 4 விதமான குரல், 5 விதமான குரலுக்குள்ளே எடுக்கலாம். அது அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி, அந்த என்ன பாட்டு பாடுறோமோ அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். அந்த கஷ்டப்பட்டு தான் நான் இந்த வீடியோ வைக்கிறேன். மக்களே, அம்மாவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நானும் பாடிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் இப்போ கொடுக்குற ஆதரவு ரொம்ப 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 அம்மாவுக்கு தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்குது. நிறைய கமெண்ட்டில் நல்லா சொல்லியிருக்கிறீங்க, குறை ஒன்றுமே சொல்ல முடியாது. எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நம்ம பாட்டை அப்படி மக்கள் ரசிக்கிறாங்களா அப்படின்னுட்டு. நிறைய ஆயிரக்கணக்கான பேர் ரசிக்கிறீங்க, ரொம்ப லைக் பண்ணுறீங்க. இன்னமும் அம்மாவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, உங்கள் ஆதரவு தான் அம்மாவுக்கு தைரியம். தொடர்ந்து நான் வீடியோ வைக்கிறதுக்கு அஸ்துவாரமே நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான். நான் அம்மா இதோட முடிச்சுக்கிறேன். மக்களே, வணக்கம். இந்த வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. வணக்கம்.